ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லேயே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு பேட்டர்ன் போடுறது தான். அதாவது டிசைன் பேட்டர்ன் போடுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, செக்கர்ட் பேட்டர்ன். ஒரு ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த செக்கர்ட் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி அந்த பாக்ஸ் எல்லாமே ஈவனாக வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், டம்மியாக ஒரு ட்ரேசிங் பேப்பரில் டம்மியாக ஒரு ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கொடுக்குற அளவுக்கு டம்மியாக ஒன்று ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லீவோட வித்து லென்த்து மடித்து நீங்கள் சென்டர் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது நம்ம ட்ரேஸ் பண்ணுறோன்னாவே எல்லாத்துக்குமே இது இம்பார்ட்டண்ட் தான். ஸோ சென்டர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ கண்ணாடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்ணாடி ஸ்கேல் தான். ஏன்னா அந்த மெஷர்மெண்ட்டு நம்ம கரெக்டாக தெரியும் இல்லைங்களா, நமக்கு அந்த லைன்ஸ்க்கு அப்புறம் என்ன போடணுன்றது கண்ணாடி ஸ்கேலில் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லீவோட சென்டர் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா மேலே, அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லைனுக்கோ இன்னொரு லைனுக்கோ ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி நான் இந்த லைன்ஸை போடுறேன். ஸோ எல்லா லைனுமே ஈவனாக வரணுன்னா ஒரே அளவாக தான் நம்ம எடுக்கணும். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அளவு எல்லாமே. ஸோ முதல் ஸ்டார்ட் பண்ணுறது மேலே சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த ஹாரிசாண்டல் லைன் போட்டுட்டோம். ஃபுல்லாக எல்லா லைனுமே போட்டாச்சு. இப்போ ஒரு பக்கம் லைன் போட்டுட்டோம். இப்போ இதை செக்கடாக மாற்றினோன்னா இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம போடணும் இல்லைங்களா லைன்ஸு. அந்த லைன்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், பேப்பரை சென்டராக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடியில் இருக்க லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒன்று மட்டும்தான் வந்து ஸ்கேலோட அளவு வச்சு பண்ணோம். இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு போட போகிற லைன்ஸ் வந்து நம்ம இந்த பேப்பரை வந்து பேட்டர்னை அப்படியே மடிச்சிட்டோம், சென்டராக வச்சுட்டோன்னு சொன்னாக்கா அடியில் இருக்க லைன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஸோ 2 பக்கமுமே இந்த ஆப்போசிட்டாக தெரிகிற லைன்ஸை ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்ட பிறகு இதை பிரித்து பார்த்தோன்னா ஒரு லைன் கூட என்ன ஆகும்னா நமக்கு வேறு ஷேப்லேயே இருக்காது, எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து செக்கர்ட் பேட்டர்ன். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம மார்க் பண்ணி போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டான ஒரு லைன் வந்து நமக்கு கிடச்சிரும். இதிலே நம்ம ஃப்ரண்ட்டு கர்வ் கொடுத்தும் மார்க் பண்ணியாச்சு.